புது சட்டை அழுக்காய் போச்சு. காஃபி. இந்த ஆள் 72 கேள்வி கேட்பாரு. என்னடா அது ரத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. டேய் தீவெட்டி பையல, அவங்க நம்ம ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க நீ ஏன்டா போன? நானா எங்க அங்க போனேன்? சும்மா நின்று இருந்தவன கூட்டிட்டு போயிட்டானுங்க. லேட் பிக்கப் நீ வரலன்னு சொன்னா இவன் வெட்டு வேண்டான், போனா அவன் வெட்டு வேண்டான். நானே மயிரிலையில உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். பேச்சா பேசுற பேச்சு. ஒரு நாள் உன் புருஷனை இந்த வண்டியில ஏத்தி விட்டுறேன் இரு. அவங்க குடுக்குற கான்ட்ராக்ட மாத்திரம் வாங்கி செய்வீங்க. ஆனா புள்ள அவங்க கூட போக கூடாதா? என்னங்க இது? அம்மா திருமதி ராமையா, தொழில் வேற, பிரச்சனை பண்ணிக்கிறது வேற. வீசினாரு உன் மயம் பக்கமா வந்துச்சுன்னு வச்சுக்க, உன் மயம் அதான் வந்துட்டான்ல, வாயை மூடுங்களே. நீ வா தம்பி. காலையிலயும் காப்பியை குடிச்சா கடுப்பா இருக்காரு. போங்க போங்க, உங்களை காப்பாத்துறது யாரால முடியும்? டேய் எவடா இந்த கோயில்ல காலங்காத்தால பாட்டு போற நீதானே? ஆமா. மார்கழி மாசம் காலையில பஜனை பாட்டு போடுச்சா சினிமா பாட்டு போடுற ஏறுவா மாடு. முட்டை போண்டாவை இந்த முழுங்குறிய, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காது மூளை வேண்டாமா? எங்கடாவே? உள்ளதான் இருக்கான். தள்ளு. போட்டு கொடுத்துட்டேன். டேய் உன்னை ராத்திரி அடை போச்சுன்னா இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு வேலையை சொன்னோட செஞ்சிருக்கியா நீ? போறப்பா போப்பா. நீ ஒன்னும் போய் கிளிக்க வேணா, நேரா ஸ்கூலுக்கு போ. பெரியவரை பார்த்து காசு வாங்கிட்டு மதியானத்துக்கு மேல டவுன்ல போய் ஆர்டர் போட்டு வா. அது வரைக்கும் அங்கேயே இருந்து ஆளுகெல்லாம் வேலை செய்யறாங்க பாத்துக்கடா. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டியாந்துருக்கான், ஒழுங்கா வேலையை பாரு. சரியா? டாடி மார்னிங். இது மேட்டர். துப்பு. நீ துப்பு கட்ட அப்ப தானே? ஐயோ வணக்கம். இந்த கடையிலயும் டீ குடிக்கிறாங்களடா. போங்க நீங்க கட்ட பில்டிங்ல வாழ்றாங்க இல்ல. அப்புறம் இது டவுனுக்கு போறேன், உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எங்க போற? காரைக்கால் போறேன், அங்க எல்லாம் சீப்பா கிடைக்கும். காரைக்கால்ல என்ன சீப்பா கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போயிட்டு பத்திரமா வா. வந்துடுறேன். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாமலே போற. என்ன ரேவதி கேட்ட? வேலை எப்பதாண்டா முடிப்ப? நடந்தாதானே முடியறதுக்கு. அங்க வந்து பாரு வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. நீங்க சொன்ன டயத்துக்குள்ள வேலையை முடிக்கல, என்னன்னு கேளு. என்ன மட்டும் கேளு. சைட்ல தானே இருப்ப? சைட்லயே தான் இருப்பேன். போ, நான் வரேன். வா வா. 13 கூட உத்து பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பாக்குற போட்டோவை கொடுத்துருக்காங்க, போடுறான். ஹாய் கைஸ். ஏன்டா லேட்டு? என்னவா? 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். சரி, நீ ஏன் லேட்டு? ஏய், நாங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவங்க அப்ப நீ அடி வாங்கியே சாக போற. யோ வாய கழுவியா, என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசியிருக்கியா? அவன் தான் என் நண்பன். தினைக்கும் காலங்காத்தால எனக்காக பாட்டு போட்டு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றான். நீ கை கொடு மச்சான். அதுக்காக எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? உட்ரா, என்னோட பிள்ளைக்கு உன் பேர் தான். கண்ணா, லூசுத்தனமா பேசாத. அந்த புள்ள படிச்ச புள்ள, எல்லாரும் கூட அப்படித்தான் பேசும். யோ எல்லாரோடையும் அப்படி பேசும். சரி, எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா, பஸ்ல போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீழே கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? சரி நல்லா மட்டும் யோசிச்சுக்க. இந்த குயின் சேரவே சேராது. யோ 4 ஜோக்கர் இருக்கும்போது அசால்ட்டா டிக்கடிப்பேன். கரெக்ட் தானையா? பைரபை, உங்க 2 பேரோட காதலுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. பள்ளிக்கூடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டா படிச்ச மாதிரியே பேசுறது. எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. யோ பச்சி சொல்லுது, வட சொல்லுது. டீ கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல. இந்தாயா டிக்கியா. பேசிக்கிட்டே காசு போச்சா 2 ட்ரிபிள் 8. ஆனா உனக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காளே எப்படி? அதெல்லாம் காதல்டா. சரி அதெல்லாம் விடு. இப்பதான் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாடா. வந்தா ஒத்துக்கிறியா? பாப்போம் மாப்பிள வந்தா சந்தோஷம். அப்படி இந்த பிள்ளைங்க வந்துருச்சு, இந்த கண்ணாடி மண்டையில ஒரே படம் போட்டு பழக்கிறோம். சூப்பர் ஐடியாடா. வந்தா போட. ரேவதி வருதுடா. டேய் கண்ணா, போற போக்க பார்த்தா இந்த பிள்ளைய உட்கார வச்சு நீ ரம்மி விளையாண்டாலும் விளையாண்டுடா. ரேவதி நல்லா பாரு. ரேவதி பில்டிங் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. தள்ளிக்கு அந்த பிள்ளைட்டு ஒண்ணு கேட்கணும். இந்த பாருமா, கர்ச்சீப்பெல்லாம் அழுக்கா இருந்தா சலவைக்கு போடு, கண்டவன் கையில எல்லாம் கொடுக்காத. ஆமா, இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது வந்து நண்பே பில்டிங் கட்டுறால, அவனுக்கு ஒரு தூண் மாதிரி இருப்போம்னு. என்ன கண்ணா, சிமெண்ட் 50 மூட்டைன்னு அப்பா கிட்ட கணக்கு சொன்னேன். எல்லாம் அப்படியே இருக்கு. இங்க வேலை நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் மற்ற கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப என் பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். சும்மா ஏரியா இருங்க, இன்னில இருந்து எல்லாத்தையும் செக் பண்றேன். டீச்சர்மா, உங்க பாடத்தை அப்படியே நிப்பாட்டுங்க. இங்க பாரு யாரு போறதுன்னு. டேய் அவங்களாடா அது. ஜிலே ஜில் 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 ஜிலே ஜிலே அங்கே நில்லு. அட கைதா மாமா. வா ரேவதி. முட்டிக்கு சட்டவன் எப்படி ஓரேன்னு பாரு. அம்மா
பார்த்து வா மாமா. என்ன நீ இங்க? இவங்க தான் நீ வெளியூர்ல இருந்து வேலை கூட்டிட்டு வந்த ஆளா? நான் இல்ல, மை டாடி. ஆ, அவங்க அப்பா நாட்டியக்காரங்களாம் கூப்பிட்டு ஒரு கலை மண்டபம் யோ, ஐயோ சில்லு. என்ன பவுடர் போட்ட மூஞ்சில சிமெண்ட் எல்லாம் பட்டிருக்கு. ஆ, என்ன பண்றது? இப்ப எங்களை யாரும் ஆட கூப்பிடுறது இல்ல. டிவிலயும் சினிமாவிலயும் ஆடுறவங்கள தான் கூப்பிடுறாங்க. அதனால எங்க பொழப்பு போச்சு. இந்த வேலைக்கு வந்துட்டோம். சரி, கவலையை விடு. இந்த கயத்தூர் மோடுமுட்டி மாவனுக்காக ஒரு பாட்டை போடு. ஹலோ, எப்படி என்ன இருக்கீங்க? பூனை போயிட்டு திரும்பி வருது இந்தலிக்காகவா? கண்ணா ரேவதி, எங்க போயிட்டு இருக்க? நான் நம்ம ஸ்கூலுக்கு தான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் ரேவதி. நானும் அங்கதான் போறேன். வா. நம்புறியா? கண்ணா, யூ கேப்பி? சிஸ்டர் கேப்பி? ஏ, ஐ அம் கேப்பி. யூ ஃபாலோ மீ. நீ நகட்டு. நீயே ஓட்டு. ஏய், ஓ நீ வரியா? நீ எடுப்ப புடிச்சுக்கலாம், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். பேசிக்கலி வெரி டீசன்ட் கை, யூ நோ. டேய் டேய் நில்றா. எவன்டா அவன்? நான் தான்டா ஒப்பேன். இப்பதான்டா உன்னை பேங்க் போச்சு, இங்கே எங்கடா வந்த? அது வந்து ரேவதி தான் வர சொல்லிச்சு. கூப்பிட்டியா? ஆமா மாமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, நேத்து கணக்கு முடிக்கல. அம்மாமா, உன் மட்டும் பணத்தை கிட்ட இவன்ட்ட கொடுத்து விடாத, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். ம், டேய், முதல்ல உள்ள வா. என்னன்னு போய் கேட்டு வேமா பேங்க் போடா. எல்லாம் தெரியும், போயா. நீ வாமா, நம்ம போலாம். பொம்பளை பிள்ளை முன்னாடி மரியாதை பேசிட்டு போறேன். இவனை எல்லாம் பிள்ளைன்னு வெத்தம் பாரு. உனக்கு வாயில வரதெல்லாம் போய். ஏய் நில்லு, எங்க போற? பாத்ரூம் போறேன். அது பாத்ரூம் இல்ல, பீரோ. ஆமால, பீரோ. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு ரேவதி? பாவம்னு உன்னை வண்டியில ஏத்துனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்னுக்கிட்டு ஊங்குறாங்க. அது நம்மள பாத்து இல்ல ரேவதி. அவங்க யாரு பார்த்து சொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் கேக்குற. நீ என்னடானா பைக்ல வரும்போது என் இடுப்பு பிடிக்கிற? அது நம்ம ரோட்ல மேடு பள்ளமா இருந்துச்சுல, ஒரு பேலன்ஸுக்கு. அதுக்காக என் இடுப்பு பிடிப்பியா? ஒரு கிரிப்புக்காக தான் ரேவதி. உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டேன். கொடுக்கலையே. சரி, அதை விடு. உங்க அப்பா உன்ன பேங்குக்கு போக சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு என் கூட வந்த? போ ரேவதி, நீ எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்ம்டா தெரியுது நீ பண்றதெல்லாம் சரியில்லைன்னு. காலி பயல, நம்ம குடுத்த காசை கேட்டா எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போவான். இங்க பாரு, நம்ம பார்க்காத போலீஸா கேஸா? ஏய், வெளிய விடாம அவனை அங்கேயே பிடிச்சு வைங்கடா. வந்து வச்சிரடா அவனை. வெயிடா போன யாருகிட்ட? ரேவதி, கார் சாவி எங்கடா? ரேவதி, சாவி எங்கடா? ஏய், நீ எங்கடா? இங்க பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்கிட்டியா? நிறைய வாங்கிட்டேன். சரி, சீக்கிரம் வேலையை முடிக்கடா. முடிச்சேன். வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறாங்களாமா? ம், சரி, நான் கிளம்புறேன். சரி சித்தப்பா. இவன் எங்க இங்க வந்தான்? உண்மை தெரிஞ்சிருமோ? என்னடா பிள்ளை இன்ட்ரோடியூஸ் ஐட்டம் இருக்கு? நீ 2 நாள் டல்லா இருக்கும் போதே எனக்கு தெரியும்டா. இல்ல டேய், மச்சான். ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் புரியுது. என்ன, அந்த பிள்ளை வந்து கட்டி பிடிச்சி கதறி இருக்கும். நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. நீ உடனே என்ன பண்ற ஏது பண்ண தெரியாம தவிச்சு போய் நிக்கிற. உள்ள என்ன நினைக்கிறேன்ட்டு படம் போட்டு காட்டுதுடா எனக்கு. கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா. ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்டா. டெபனட்டிலியா நீ இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் மச்சான். சரி, நான் சொல்ற மட்டும் கேட்டா போதும். இதோ வந்துட்டேனே. டேய், டேய், என்னடா இது அராஜகமான காதலா இருக்குது? போய் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப நல்லா பாத்துங்க. நல்ல கண் செயல மூச்சல்ல காசல் சொல்லக்கூடாது. நல்லா பாத்துக்குங்கப்ப. சும்மா இரு. அவங்களுக்கு என்ன பொண்ணை பார்த்தாதான் அழகுன்னு தெரியுமா? ஊரெல்லாம் விசாரிச்சா வந்திருக்காங்க, தெரியாதா? கொஞ்ச நேரம் இரு. அப்பா, அதான் சரின்ட்டாங்களே, பேசி முடிங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கணக்கு அந்த காலண்டர் எடு. இந்தாங்கண்ணா.
வைகாசி மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல முகூர்த்தம், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். முதல் நாள் சனிக்கிழமை கோயில்ல நிச்சயதார்த்தம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? வச்சுக்கலானே. அப்புறம் என்னப்பா, ஐயாட்டு கல்யாணம் 30 நாள் தான் இருக்கு. ஊரே சேர்ந்து அமக்கமா நடத்தி போடணும். எல்லாரும் இருந்து கறி விருந்து சாப்பிட்டு தான் போகணும். இது பொண்ணோட அண்ணன் கட்டல. டே கண்ணா, முதல்ல வாடி இப்படி கறி வாங்க போகணும். வா 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 வா, சீக்கிரம் முதல்ல செம்மறியாட்ட கலந்து வேண்டா. உடம்பு சரியில்லைங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணும் என்ன மாதிரி தாயெல்லாம் வளர்ந்தவடா. இது வரைக்கும் நான் என் பொண்ணை ஒரு வார்த்தை கூட திட்டதில்லை. அவளும் அப்படி நடந்துக்கிட்டது இல்லை. அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லடா. அவன் நல்லா வாழணும்டா. அதனாலதான் இவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் மகன் ராணி மாதிரி வாழ போறாடா. ராணி மாதிரி ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணேன்டா. ஏன் ரேவதி, கல்யாணத்துக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ஆமா சாந்தி. ஏய், நீயும் என் கூட வர. சரி வரேன். சாந்தி, நீங்க போயிட்டே இருங்க, வந்துடுறேன். வெளியில வெயிட் பண்றோம். இப்ப வந்துடுறேன், சீக்கிரம் வா. கண்ணா, கல்யாணத்துக்கு நாளைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போறோம். மொத்தம் 50 பட்டு புடவை, மாமாவுக்கு வேட்டி சட்டை, அத்தைக்கு பட்டு புடவை சொல்லியிருக்கு. உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நானே வாங்கிடுவா? இல்லை நீ போய் வாங்கிக்கிறியா? நான் வாங்கிட்டு வந்தா அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லை நீயே போய் வாங்கிக்கோ. இந்த காசு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ரேவதி? சொல்லு ரேவதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? விடு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுடா. இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். பைத்தியம். +2 படிக்கிற வரைக்கும் 2 பேரும் பேசணும் பழகணும். அப்பெல்லாம் ஒன்றும் தோணலடா. ஒரு நாள் காலேஜ் படிக்கிறேன்னு கிளம்பி வெளியூர் போயிட்டா. லீவு கூட வரலடா. அப்பையிலிருந்தே அவளை எப்படா பார்ப்போம் பேசுவோன்னு மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. 4 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் தேவதை மாதிரி வந்து நின்னா. செத்துட்டேன்டா. நாங்க பழக ஆரம்பிச்சு 4 மாசத்துக்குள்ளேயே நிச்சயம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. டேய் புர்ரா, பூதானே வச்சுட்டு போயிருக்காங்க, பொண்ணை வாத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஆகணும்? அந்த பொண்ணுக்கு பூவும் வச்சுட்டாங்க, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டாங்க. இதுக்கிடையில போர்டுல 25 24 எழுதி எதுக்குற மனுஷனுக்கு பேதியை கிளப்புறீங்க? இத பாரு, அதற்கு இதை பேசி அவன் உசி பேத்தி விட்டுறாதரா லக்கான் கோழி மண்டையா. யோ, உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? உனக்கு எல்லாம் தெரியுமோ? காதறுத்து காக்காய் போட்டுருவேன். ஏண்டா, இவனை காதலிக்கிற பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுக்குடா சம்மதிக்குது? யோ, உனக்கு தான் அவன் குடும்பத்தை பத்தி தெரியும்ல. அந்த பொண்ணு எப்படி அவங்க வீட்டுல பேசி சமாளிக்க முடியும்? இங்க பாரு, உன்னைய புடிச்சு தாவங்கொட்டையில அடிச்சு ஒற்றையத்தை ஏத்திடுவேன். உனக்கு தூக்கம் வந்துருச்சு, அண்ணன் அர்த்தம்ல பால் தருவேன், சப்பி சப்பி குடிச்சேன்னா தானா தூக்க வரும். போய் படுத்துக்க. கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. பேசாம இருயா. நான் இல்லனா அவ செத்துருவாடா. டேய் புர்ரா, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீங்க எந்த சதி திட்டம் வேணாலும் தீட்டுங்க, ஆனா அதை என் கடையில இருந்து பண்ணாதீங்க. நானே ஊசி போனபடி அங்கிட்டு பிரட்டி இங்கிட்டு பிரட்டி வடகிரின்னு சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்தி காசு சம்பாதிச்சிருக்கேன். ஏன் கடகண்ணியே காலி பண்ணி விட்டுறாதீங்க ராசா. காதலை சேர்க்க எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நான் ஒண்ணுக்கு இறக்குறேன், நீ அவனை இறக்கு. நல்ல தம்பி, அவனை இறக்குடா. ஏய், இவனடா காசு வாங்கி குடிச்சானா இல்ல காய்ச்சி குடிச்சானா? இவ்வளவு போதையா இருக்கான். கொஞ்சம் தட்டி எழுப்பேன். காதலிச்சா மட்டும் போதாது, எங்களை மாதிரி கெப்பாசிட்டி வேணும். நீ போய் அந்த புள்ளைய எழுப்பு. எழுப்புடா. என்ன பண்ண காத்திருக்கோம்? ரேவதி, ரேவதி, இந்த மூக்குல என்னத்தை வச்சாங்களோ? ரேவதி, ரேவதி, டாய் டாய், அங்க பாரு கண்ணன ராஸ்கல்ஸ் எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. என்ன பாக்குற?
நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம். இனிமே உங்க 2 பேர்த்த யாராலையும் பிடிக்கவே முடியாது. வாய கழுவிட பரதேசி. டேய் வில்லேஜ் பாய், கஷ்டப்பட்டு ஹீரோயிசம் பண்ணி தூக்கிட்டு வந்ததாங்க. நீ ஸ்கோர் பண்ண பாக்குறியா? ஏப்பா சும்மா இருக்கிற எனக்கு வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க. வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க. என்ன பூந்த வீட்டுக்கு வருது? ஏன் அப்படி பண்ணீங்க? அசிங்கமா போச்சு. என்ன எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? பாவீங்களா? ஏன்டா அப்படி பண்ண? எந்திரடா. எந்திரடா. டேய் நீ மண்டையில மூடனாயிட்டடா. யார் வந்தடா பாரு. டேய் செல்ல குட்டி உன் புச்சு ரேவதிடா. பட்டுக்குட்டி பாரு. தேவையா இது? பாருடா. ரேவதி தெரியும் ரேவதி, நீ என்ன எப்படியாவது தூக்கிட்டு வந்துருவேன்னு. யார தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால குழப்பம் தானடா. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா, அங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிருக்கும். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்குமே. என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? ஒன்ன தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஒன்னு யார் ரேவதி தூக்கிட்டு வந்தது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானுங்களே, இவனுங்க தான்டா. நண்பனாடா நீங்களா? இவ்வளவு ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? டேய் டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குறான்? அதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோமா? இது அவ தங்கச்சியா இருக்குமோ? ஐயோ ஒரு இளவு இல்லடா. டேய் ஏண்டா உனக்காக முட்டி மோதி உயிரை பணைய வச்சு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தா என்ன கேள்விடா கேக்குற நீங்க? ஏமா அன்னி கோயில அவன் இல்லைன்னா நாட்டுக்கு செத்துருவேன். என்னாச்சு உனக்கு இப்ப? நான் எப்படா சொன்ன சாவேன்னு? இப்பதான்டா சாகலான்னு தோணுது. ரேவதி நீ பயத்துல உளற ரேவதி. எனக்கு தெரியும் உங்க 2 பேத்துக்கு எவ்வளவு காதல் இருந்தது எனக்கு தெரியும் ரேவதி. ஏன் ரேவதி அன்னைக்கு வந்து சட்டை வாங்கி கொடுத்த, செலவுக்கு பணம் கொடுத்த, வேர்த்த தொடக்க உன் கர்ச்சப்பை கொடுத்த, பர்த்டேவுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்த. ஏன் ரேவதி இதெல்லாம் காதல் இல்லையா? சரி காதல் இருந்து விடு. அன்னைக்கு கோயில்ல அவன் காலில் இருந்து வாழ்க்கை கொடு கதறி ரேவதி. இது காதல் இல்லையா? சரி காதலா பார்த்தா என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட? அது இல்ல ரேவதி, உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து சேர்த்து சொன்னையா? எவ்வளவு? அது ரொம்ப கொஞ்சம். டேய் இப்ப சொல்றா, அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிச்சா இல்லையாடா? காதல் இவ மனசுல இருக்கு மச்சான், ஆனா அந்த வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மனசுல எதுவுமே இல்லையே. கடைசி வரைக்கும் நான் வேணாம் தானே சொன்னேன். இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஐயோ மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். அம்மா நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துரு. இப்ப கல்யாணத்தை எந்த கோயில வச்சுக்கலாம்னு சொல்லு. போங்கடா லூசுங்களா. அம்மா இந்த அடி உனக்கு விழுந்திருக்க வேண்டியது. ரேவதி நில்லு ரேவதி. என்ன 2 பேரும் விறுவிறுன்னு போறாங்க? கல்யாணத்துக்கு நேரம் குறிக்க போறாங்களா? உன் கருமாதிக்கு நாள் குறிக்க போறாங்க. டேய் போய் தொலைட்டு விடு. டேய் அவ போற போக்க பார்த்தா எங்கயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடத்தல் கேஸ் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா. ஆமாடா எனக்கு பயமா இருக்குடா. ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி பேசி பாப்போம்டா. தாசே ஐயோ ச்சே, என்ன பண்ணு புரியவே மாட்டேங்குது. தாஸ் வண்டி எடுத்து எஸ்கேப் ஆயிட்டான்டா. யாரு? நம்ம தாசா? பாபா நம்மள எங்கயா ஓடி போயிடலாம். எங்கயாவது போயிடலாம்டா. பாதியில ஒரு தாண்டா பாம்பே பிரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் காதலுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி காதலை சேர்த்து வைக்கிறதாண்டா தமிழ்நாட்டு பிரெண்ட்ஸ். இந்த கண்ணன் ரேவதி ஒண்ணு சேரணும்டா. சேர்த்து வைக்காம விட மாட்டேன்டா. துப்பாதடா.